குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்சஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் நேற்று என்ன ஆச்சு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். நேற்று வேர்ல்டு மார்க்கெட்டை போய் பார்த்தோம்னா டவ் 30 வந்து 302 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. S&P 70 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் கம்போசிட் 281 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. ஆனால் இந்த FTSE, CSE, DAX இதெல்லாம் அதுக்கு முன்னாடியே மைனஸில் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் யூஎஸ் மார்க்கெட் ட்ரேட் ஆகும். அதனால் அவன் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கான். நம்ம கிஃப்ட் நிஃப்டி இப்போ எவ்வளோ ட்ரேட் ஆகுது? 234 பாயிண்ட் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஏன் இது திடீர்னு 234 பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, அங்கே பிரெண்ட் க்ரூட் ஆயிலில் 99.20 காலையில் நான் 95 கூட பார்த்தேன்னு நினைக்கிறேன். லோ வந்து 96.48 வரையும் வந்திருக்கு காலையில். நம்ம நேற்று எவ்வளோவில் பார்த்தோம்? 106.9 பார்த்தோம். இப்போது அப்படியே குறைஞ்சிருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் குறைஞ்சதுனால தான் நேற்று யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் பாசிட்டிவில் வந்திருக்கு. இன்றைக்கி நடந்த ஏஷியன் மார்க்கெட் எல்லாம் பார்த்தாலும் இன்றைக்கி பாருங்கள் 1375 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆங்சங் 200 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. அப்புறம் ஷாங்காய் கம்போசிட் வந்து 35 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. இனிமேல் இந்த DAX, CSE, FTSE எல்லாம் ஓப்பன் ஆகும். DAXோட ஃபியூச்சர் இப்போ எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா, அவன் வந்து 220 பாயிண்ட் ப்ளஸில் தான் இப்போதைக்கு ஃபியூச்சர் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பாசிபிலிட்டி என்னன்னா, மார்க்கெட் வந்து DAX மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ அதுதான் தெரியுது. நம்ம மார்க்கெட்டும் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 267, இப்போ தான் 237 நீங்கள் பார்த்தோம். இப்போது இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து 267 பாயிண்ட் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஓகேங்களா? இந்த 267 பாயிண்ட்டு இப்போ மணி வந்து 12 ஆகுது. இந்த 12 மணிக்கு தான் இந்த வேல்யூ. ஓகேங்களா? போக 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 க்ரூட் ஆயில் ப்ரைஸு, இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் இப்போது 99 இருக்குது. ஓகேங்களா? பழையபடி அவன் 105, 109 போயிட்டான்னா இந்த 267 பாயிண்ட்ன்றதுலாம் அசால்ட்டாக விழுந்துடும். ஓகேங்களா? 260, அதாவது இந்த க்ரூட் ஆயில் பிரெண்ட் வந்து 110 போயிடுச்சுன்னா, 109 போயிடுச்சுன்னா இது அப்படியே -267 மாறுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? ஆனால் அப்படி மாறுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா வரப்போகிறது என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் நம்ம பெரிய கடவுளுக்கு ஈக்குவலாக ஆகிடுவோம். ஆனால் அது நமக்கு தெரியாது. அது யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஸோ அதனால் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு என்னன்னு தெரியும். இனிமேல் போக 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 க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறுச்சுன்னா இல்லை ஏறுச்சுன்னா நம்ம மார்க்கெட் இப்போ இருக்கிற அந்த 270 பாயிண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். இல்லை இன்னும் இறங்கிக்கிட்டே இருக்குது, 99 இருக்குது இப்போது. அது இன்னும் ஒரு 90 கிட்ட வந்துன்னா நமக்கு பெரிய லெவல் கேப்பப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த மார்க்கெட் ஏன் இன்றைக்கி பாசிட்டிவாக எல்லா மார்க்கெட்டும் ட்ரேட் ஆகுதுன்னா, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சாவே அது இந்தியாவுக்கு கொண்டாட்டம் தான். இந்தியாவுக்குன்ட்டு இல்லை, க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா கண்ட்ரிக்குமே கொண்டாட்டம். ஏன்னு சொன்னால், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சா இன்ஃப்ளேஷன் குறையும், ருப்பீஸ் ஸ்டேபிள் ஆகும். எல்லா கம்பெனி FMCG, பெயிண்ட்டு, ஏவியேஷன் இதெல்லாம் ப்ராஃபிட் கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணும். ஏன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட்டு அந்த பாசிட்டிவ்னஸுக்கு இந்த க்ரூட் ஆயில் தான் மெயின் காரணமாக இருக்குது. குளோபல் மார்க்கெட்லாம் புல்லிஷாக இருக்குது. அதனால் நம்ம மார்க்கெட் இப்போது நடக்கிற கிஃப்ட் நிஃப்டி வந்து பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஓகேங்களா? இது எல்லாமே டைரெக்டாக க்ரூட் ஆயிலை பேஸ் பண்ணி குளோபல் மார்க்கெட்டோட புல்லிஷ்னஸ் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகுறதுனால அது இவ்வளோ பெரிய ஒரு 267 பாயிண்ட்டு பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஓகேங்களா? இந்த பாசிட்டிவ் அப்படியே சஸ்டைன் ஆகுமா? ஏன்னா இப்போ மணி 12 தான் ஆகுது. நமக்கு நாளைக்கு இன்னும் இதுலேயே ஒரு 16 மணி நேரம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 10 மணி நேரம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாமல் கீழேயே டவுன் ஆகிக்கிட்டே இருந்தால் நமக்கு நல்ல கேப்பப் கிடைக்கும். இல்லை இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா இந்த 267 பாயிண்ட்ன்றது அப்படியே மெல்ட் ஆகி நெகட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அப்போ த்ரூ அவுட்டாக என்ன நம்ம பார்க்கணுன்னா, இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அது வந்து ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம். ஒரு 100க்குள்ளேயே இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த பாசிட்டிவ் வந்து மினிமம் நமக்கு நாளைக்கு நிஃப்டி 50 ஒரு 50 150 பாயிண்ட்டு டெஃபினட்டாக கேப்பப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் 109, 110 போச்சுன்னா
அது அப்படியே மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, புல்லி சிக்னல் இருந்தால், ஓகேங்களா, புல்லி சிக்னலில் தான் இப்போ நம்ம மார்க்கெட் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுறாங்க, நேற்று மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ், நேற்று மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணாங்க, நேற்று என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, நேற்று எஃப்ஐஎஸ் பையிங்லாம் பண்ணலை, அவங்க செல்லிங்கில் தான் இருக்காங்க. ஆனால் கம்மியான அமௌண்ட்டில் கேஷ் மார்க்கெட்டில் செல் பண்ணியிருக்காங்க. அதனால தான் மார்க்கெட்டில் ஏறி இருக்குது. அப்போ அந்த கடைசி நேரத்தில் இந்த செல்லிங் எல்லாம் எஃப்ஐஎஸ் தான் பண்ணியிருக்கான். ஒரு 1800 கோடிக்கு மேலே செல் பண்ணியிருக்கான். ஓகேவா. ரெண்டாவது, குளோபலில் வார் டென்ஷன் குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் அது குறையில. ஏதோ இந்த க்ரூட் ஆயில் குறைஞ்சதுனால மார்க்கெட் இப்போ புல்லிஷ்னஸ் இருக்குது. இந்த ஃபெட் ரேட் ஃபியர் அப்படின்றது இன்னும் கூட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது இந்த க்ரூட் ஆயில் நம்ம கையில் இல்லை, யார் கையிலையும் இல்லை, அது ஏறுறது இறங்குது. எஃப்ஐ செல்லிங்கில் இருக்காங்க, அது நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டே இருக்கோம். குளோபலில் வார் இம்பேக்ட்டு, இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இன்ஃப்ளேஷன் எல்லாமே மிக்சடாகவே இருக்குது. இன்னும் எதுவும் குறைஞ்ச மாதிரி இல்லை. அப்போது ஏதாவது ஒரு ஓவர் நைட் சடனாக ஏதாவது நியூஸ் வந்தால் இந்த புல்லிஷ்னஸ் அப்படியே வந்து பியரிஷ்னஸாக மாறத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. இப்படியெல்லாம் மார்க்கெட் டைரக்ஷன் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணணும். அதுவும் ட்ரேட் எப்படி பண்ணணும்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னுமே பண்ணக்கூடாது. எப்போ பண்ணணும், ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சிட்டு, இல்லை ஒரு ½ அன் ஹவர் கழிச்சிட்டு தான் பார்க்கணும். அப்போ தான் மார்க்கெட்டில் ஒரு ஐ ஒரு லோவை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேபிளான நிலைக்கு இருக்கும். இப்போ நீங்கள் போய் விக்ஸை பார்த்தீங்கன்னா 20.50 இருக்குது. ஸோ வெலாட்டிலிட்டி பஞ்சம் இருக்காது அப்படின்றது இங்கே காட்டுது. ஓகேங்களா. ஆனால் என்னை பொறுத்த வரையும் மார்க்கெட்டில் நாளைக்கு ஒரு 70% ப்ராபபிலிட்டி கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா. நான் இந்த டைமை வச்சு தான் சொல்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோ கிளியராக சொல்லிட்டேன். போக போக க்ரூட் ஆயில் ப்ரைஸு ஏற ஆரம்பித்தா இந்த பாசிட்டிவ்னஸ்ஸு குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி. அப்படி நம்ம மார்க்கெட் பாசிட்டிவ்லேயே ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கு எது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், இல்லை ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சா எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது வந்து சென்செக்ஸ், இந்த பேஸ் லைன் வந்து 76,766 முடிஞ்சிருக்கு. இது ஒரு நான் 75% நம்புறது கேப் அப் வரும் அப்படின்ற மாதிரி. இப்போ அவன் 260 பாயிண்ட் இருக்கான்னு வச்சிங்களேன், நம்ம அதுக்கே கணக்கு போடுவோம். அப்போது சென்செக்ஸ் ஒரு 600 பாயிண்ட்டு கேப் அப், 600-800 பாயிண்ட் வரும். இப்போ இவன் இங்கேருந்து ஒரு 800 பாயிண்ட்டு கணக்கு பண்ணால் கூட 77,500 கிட்ட வரும். அப்போது இதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். பாசிபிலிட்டி நான் சொன்ன கணக்கு பிரகாரம் ஓப்பன் பண்ணால் இங்கே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஃபஸ்ட் செகண்ட் ரெசிஸ்டண்ட்டில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சென்செக்ஸ். இல்லை அவ்வளோலாம் இல்லை, மைல்டாக ஒரு கேப் அப் தான் கிடைக்குதுன்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 77,061 இருக்குது. இதை ஸ்ட்ராங்காக உடைச்சா குளோபல் மார்க்கெட்டெல்லாம் பாசிட்டிவில் இருந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸும் பாசிட்டிவில் இருந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி தான் போகும். ஓகேங்களா. அப்போது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டாக 77,370 செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. இதை ஸ்ட்ராங்காக உடைச்சானா இந்த கேப்பு 77,590 இருக்குது. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணும். நான் சொன்ன மாதிரி செகண்ட் கேப்பை பெருசாக வந்ததுன்னா இந்த செகண்ட் ரெசிஸ்டண்ட்டை எடுத்தானா ஃபோர்த் ரெசிஸ்டண்ட் வரையும், இந்த ஃபோர்த் ரெசிஸ்டண்ட்டு 77,874 வரையும் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நாளைக்கு இன்ட்ராடே டைமில் சென்செக்ஸ். ஓகேங்களா. இல்லை யூஎஸ் மார்க்கெட்டு, டாலரு, க்ரூட் ஆயில் எல்லாமே டவுனில் தான் முடியுது, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறி போச்சு, 110 கிட்ட போயிடுச்சு மதியானத்தில் நைட்லலாம். அப்போது ஒரு மைல்டாக ஒரு கேப் டவுன் வந்தால் இந்த பேஸ் லைன் 76,796க்கு கீழே ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 76,615. இதை ஸ்ட்ராங்காக உடைச்சா 76,464 இருக்குது. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சா 76,228. ஓகேங்களா. இதுக்கு மேலே இறங்குமா அப்படின்னு தெரியல. இறங்குச்சுன்னா ஃபோர்த்து சப்போர்ட்டு 75,927. எனக்கு தெரிஞ்சு கீழ் நோக்கி வருமா அப்படின்னு கேட்டால், என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் கேட்டால் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் தோணுது இந்த நிமிஷம் வரையும். ஓகேங்களா. இது சென்செக்ஸில் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ். நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50ல் இது ஒரு பேஸ் லைனு எதில் முடிஞ்சிருக்கு, 23,818 முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா. நிஃப்டி 50 வெயிட்டட் ஆவரேஜில் 23,842 முடிஞ்சிருக்கு. ஒரு 30 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே பாசிட்டிவ்லேயே இருக்குது இப்போதைக்கு மார்க்கெட்டு. ஒரு கேப் அப் ஓப்பனிங் நான் சொன்ன மாதிரி இப்போ 260 பாயிண்ட் இருக்கா, நம்ம 200 பாயிண்ட்னே வச்சுப்போம். அப்போ 24,000 கிட்ட வரும்.
24,018 கிட்ட வரும். அப்போது நான் இங்கே போட்டிருக்க இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும். அப்போது ரெசிஸ்டண்ட்டாக எது ஆக்ட் ஆகும்னா 24,200 பாயிண்ட்னா இங்கே வரும். செகண்ட் ரெசிஸ்டண்ட்டில் தான் வரும். இதுதான் இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். 24,991 இருக்குது. அப்போது 24,000ன்றது நான் இங்கே சொன்ன மாதிரி இந்த இடம் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கரெக்டாக. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. இல்லை இப்போது கிஃப்ட் நிஃப்டியில் இருக்கிற மாதிரி 260 பாயிண்ட்டு நமக்கு கிடைக்கல, ஒரு 150 பாயிண்ட்டு அப்படி கிடைக்குதுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். 23,913. ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டண்ட்டு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு தான். ஆனால் அதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு 24,000 அந்த சைக்காலஜி நம்பர் தான். அதுக்கும் ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா 24,058. அதுக்கும் மேலே போச்சுன்னா அதுக்கு மேலே போகாது. நான் லைன்ஸும் க்ரியேட் பண்ணலை. அதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக எது வரையும் போகணுன்னா 24,120 வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மார்க்கெட். ஓகேங்களா? இந்த 4 ரெசிஸ்டண்ட்டு போதும் நாளைக்கு நிஃப்டி 50ல் இன்ட்ராடே லெவல்ஸ். ஓகேங்களா? இல்லை நான் சொன்ன மாதிரி க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எல்லாம் கீழே வருது, கீழே வருதுன்னு பாருங்கள், மேலே போகுது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு கேப் டவுன் கிடைச்சிதுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,773 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இங்கே இருக்குது. 23,766 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை உடைச்சிதுன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது இது தான் இந்த சப்போர்ட்டு 23,719 இருக்குது. ஓகேங்களா? அதை உடைச்சிதுன்னா இந்த இது தான் 23,655. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இருக்கிறது இது 23,589. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம இந்த மணியை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கான ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? அதை தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். ஒவ்வொரு ஆத்தர் எழுதின புக்கில் இருந்தும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எல்லாருமே எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? டீப் இந்த மணி இல்லை, ஸ்லைட்லி இந்த மணி. ஓகேங்களா? அதை நீங்களும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மணி எடுத்தால் மட்டும் ப்ராஃபிட் வருமானலாம் கேட்காதீங்க. இந்த மணி கரெக்டான டைமில் அந்த ஓஐ சார்ட்டை பார்த்துட்டு வால்யூத்தை செக் பண்ணிவிட்டு எந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகுது வால்யூம், புட் சைடில் கால் சைட்லையா அப்படின்றத பார்த்துட்டு ஓஐ சேஞ்சஸ் ஏதாவது நடக்குதான்னு பார்த்துட்டு இதெல்லாம் வாங்கணும். இதெல்லாம் சைமல்டேனியஸாக பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் என்ட்ரி இடத்த சூஸ் பண்ணணும். அந்த என்ட்ரி இடம் கூட ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும், இல்லை ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல எடுத்தால் தான் போட்டவனையுமே ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி திங்கிங், அந்த மாதிரி செட்டப் வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணலாம். நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதை தான் நான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. மார்க்கெட்டில் ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுற பொசிஷன் எப்படின்னா அது எந்த மாதிரி மெத்தட்னா, ஒன்று நான் ப்ராஃபிட் வருவேன், இல்லை நான் லாஸ்ட்டில் வருவேன். ஓகேங்களா? அப்போது நீங்கள் எதையுமே தீர்மானிக்க முடியாது. ப்ராஃபிட்டாக லாஸான்றது உங்களுக்கு தெரியவே தெரியாது. மார்க்கெட் டிசைட் பண்ணும். 9:15 ஓப்பன் ஆகி 3:30 மணிக்கு நீங்கள் கால் சைடில் இருந்தீங்கன்னா மார்க்கெட் ஏறி இருந்தால் நீங்கள் ப்ராஃபிட்டில் முடிவீங்க, இல்லை புட் சைடில் இருந்தால் லாஸில் வருவீங்க. இல்லை மார்க்கெட் இறங்குது, நீங்கள் புட் சைடில் இருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணால் ஒன்று ப்ராஃபிட்டில் வருவீங்க, கால் சைடில் ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணால் லாஸுக்கு போவீங்க. இது 2 தான் ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோட ஸ்ட்ராட்டஜி. இப்படி பண்ணிங்கன்னா உங்களால் வெற்றி அப்படின்றது பெரிய லெவலில் ரீச் பண்ணவே முடியாது. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் பெரிய ப்ராஃபிட் வரும், அதெல்லாம் உண்மை. ஆனால் ஒரு நாள் வரக்கூடிய அந்த ப்ராஃபிட்காக 19 நாளும் நீங்கள் பண இழப்பை சந்திக்க நேரிடும். ஓகேங்களா? நான் இந்த மாதிரி டெஸ்டிங் கூட பண்ணிட்டேன். ஒரு வாட்டி இல்லை, ஒரு வாரம் கண்டினியூஸாக இப்படியே பண்ணேன். 9:15 வாங்கிடுவேன், 9:15 வாங்கிட்டு விட்டுருவேன். கால் சைடில் அவன் ஏறுவான், நல்லா ப்ராஃபிட்லாம் வரும். அப்புறம் 3:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணலான்னு போய் பார்த்தா அது எனக்கு லாஸஸில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆப்ஷன் பையிங்னும் போது நமக்கு மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருந்தால் நல்ல ப்ராஃபிட் வரும். ஆனால் டைம் டிகேன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அது நம்மளோட ப்ராஃபிட்டை டோட்டலாக அழிச்சிரும். அதே மாதிரி புட் சைட்லேயும் நான் ஒரு வாரம் ட்ரை பண்ணேன். வாங்கி விட்டுட்டு வெயிட் பண்ணுவேன் என்ன தான் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ எல்லா விதமான டைப்ஸ் ஆஃப் மெத்தடு நான் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நமக்கு ப்ராஃபிட் எங்கே இருக்கோ அந்த இடத்த அதை அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கணும், அப்படியே கேப்சர் பண்ணிக்கணும். இந்த மெத்தட் தான் எனக்கு சூட்டபுளாக இருந்தது. அந்த மெத்தட் ஸ்கேல்பர் டைப்புக்கு முக்கால்வாசி அதே டைப்பில் தான் இருக்கும். அதனால தான் நான் மார்க்கெட்டில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணவே மாட்டேன்.
போனேன்னா சுருக்குன்னு வந்துடுவேன். அதே மாதிரி லாஸ் வந்தாலும் மடமடன்னு வெளியே வந்துடுவேன். ஸோ அந்த ஸ்பீடு என்கிட்ட அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் என் ஸ்பீட் லெவலுக்கெல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ண வேணாம். அதுக்குன்னு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குது. அந்த டைம் ஃப்ரேம் வரையுமாவது வெயிட் பண்ணலாம். காலையில் 9:30க்கு வாங்கிட்டு 11 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறது, அது உங்களுக்கு எய்தர் 2 பக்கமும் பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? வந்து கத்தி தலை மேலே தொங்குது கத்தி, ஒன்று உங்கள் மேலேயும் குத்தலாம், இல்லைன்னா கத்தி அங்கேயே இருக்கலாம். அந்த மெத்தடு தான் அது. ப்ராஃபிட்டும் வரலாம், இல்லைன்னா லாஸும் வரலாம். அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணக்கூடியவங்க அதிகப்படியாக ஃபேஸ் பண்ணுறது லாஸஸ் மட்டும்தான். அதை நானும் பேக் டெஸ்டிங்லாம் பண்ணிட்டு தான் அந்த மாதிரி பண்ணுறதை விட்டுட்டேன். அதை தான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன். ஹோல்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. அது பெரிய லெவல் லாஸஸ்க்கு தான் கொண்டு போகுது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸு. ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே காட்டியிருக்க கோடிட்டு காட்டியிருக்க இந்த லைன்ஸ் எதுவுமே ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இது சும்மா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. மார்க்கெட் இந்த லெவல் போனால் இங்கேருந்து திரும்பும், இந்த லெவலில் வந்தால் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகும் அப்படின்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். இதை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா முழுக்க முழுக்க லாஸஸ் தான் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.